Hi students, class 12 maths NCERT portion, important question. Evaluate integral 0 to pi by 4 sin x plus cos x divided by 9 plus 16 sin 2x into dx. So, இதை integrate பண்ணணும். இதுக்கு டைரக்டா நம்மட்ட ஃபார்முலா இல்லை. ஸோ இன்டகிரேஷனுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூஷன் நார்மலாக எப்பயுமே சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டர்ஸை தான் ஏதாவது எடுப்போம். இப்போ இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சம்மு. இதில் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரை டி வேல்யூவாக எடுக்கணும். எடுக்கையில் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை மைனஸாக எடுக்கணும். ப்ளஸ் போட்டோன்னா நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் வேல்யூஸ் கரெக்டாக டேலி ஆகாது. ஸோ ஆப்போசிட் சைன் நம்ம போடுறோம். ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்னு எடுக்கிறோம். இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ டிடி வேல்யூ இஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் டிடி டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு ஒரு சப்ஸ்டியூஷனுக்கு டினாமினேட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இதே டேர்மை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பார்க்குறதுக்கு ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. So we are going to expand sin square x plus cos square x minus 2 into sin x cos x. Okay. இந்த sin square x plus cos square x க்கு பதிலு 1 போடலான்னு நமக்கு தெரியும். trigonometric formulas படிச்சிருப்போம். So 1 minus 2 sin x cos x t square. இது நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கு. இது இந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு பிளஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு பதில் சைன் 2x எழுதிக்கலாமா? ஸோ சைன் 2x equal to 1. Okay, இப்போ sin 2x equal to 1 minus t square. நம்ம இவ்வளோதான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணும்போது இங்கே லிமிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிமிட்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த லிமிட்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா இருக்கு. நம்ம இப்போ என்னதான் மாத்திக்கிட்டு இருக்கோம்? டீயா மாத்திட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா இதுக்குள்ள இருக்கிற எல்லா டேர்மையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டீயா மாத்த போறோம். ஸோ இன்டெக்ரலையும் மாத்தணும். நம்மளோட கிவன் இன்டெக்ரல் எக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸுக்கு இன்டர்வல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0 and pi by 4. அப்போ நம்மளும் எக்ஸுக்கு 0 and pi by 4. அப்போ நம்மளோட டி வேல்யூஸ் எழுதி வச்சுக்குவோம். என்னன்னு டி டிக்ளேர் பண்ணியிருந்தோம்? சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்னு வச்சிருந்தோம். இதுல எக்ஸுக்கு பதில் நம்ம 0 அப்ளை பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சைன் 0 மைனஸ் காஸ் 0. சைன் 0 0, காஸ் 0 1 மைனஸ் 1. ஸோ நமக்கு எக்ஸ் லோயர் லிமிட் 0வா இருந்த இடத்துல இனிமே -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸோட லிமிட் பை பை 4. ஸோ டி ஈக்குவல் டு சைன் பை பை 4 மைனஸ் காஸ் பை பை 4. சைன் பை பை 4 வேல்யூ இஸ் sin pi by 4 value is 1 by root 2. Cos pi by 4 value is 1 by root 2. So answer is 0. இப்போ நம்மளோட given equation is என்ன லிமிட் இருக்கு? -1 to 0. இந்த டேர்முக்கு பதில் என்ன எழுதலாம்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். sin x plus cos x. sin x plus cos xக்கு பதில் dt எழுதலாம். இந்த dx அந்த சைடு இருக்கும். ஸோ
இந்த டேர்முக்கு ஈக்குவலண்டா நியூமரேட்டர் வெறும் dt வரும். ஓகே, டினாமினேட்டரில் என்ன இருக்கு? 9 இருக்கு, 16 இருக்கு. அதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனால் sin 2x நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். sin 2x வேல்யூ இஸ் 1 மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் 1 to 0 dt டிவைடட் பை 9 ப்ளஸ் இதை உள்ள மல்டிபிள் பண்ணிடுவோம். 16 மைனஸ் 16 டி ஸ்கொயர். இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஸோ மைனஸ் 1 to 0 dt டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 25 மைனஸ் 16 டி ஸ்கொயர். ஓகே, நம்ம கிட்ட இதே மாதிரி நம்ம கிட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. இன்டெக்ரல்ஸ்ல ஒரு 7 ஃபார்முலாஸ் குரூப்பை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஃபார்முலாவை இதை கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணணும்னா டி ஸ்கொயர் பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். டி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னா இந்த 16 ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணோன்னா இப்படி தான் ஆகும். ஸோ 25ல 16 காமனாக எடுக்க முடியாது. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் நம்பரில் காமன் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா அந்த நம்பரை டிவைடில் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு அது வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் நமக்கு டேலி ஆகிடும். ஓகே, இந்த பேட்டர்ன் இந்த 16 நம்ம இன்னும் வெளியிலையும் எடுத்துடலாம். இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 1 to 0 dt டிவைடட் பை இதை ஸ்கொயரிங்காக எழுதிக்கலாம். 5 ஸ்கொயர் தான் 25, 4 ஸ்கொயர் இஸ் 16 மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்முலா பார்த்துருமா? இன்டெக்ரல் dx டிவைடட் பை கான்ஸ்டன்ட் டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா 1 by 2 into t log of t plus x divided by t minus x. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபார்முலாவில் t யாரு? t is 5/4 கான்ஸ்டன்ட். x value is here t. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/16 formula is 1/2t. t value is 5/4. Then log mod t value 5/4 plus t divided by 5/4 minus t. ஓகே, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த சம்முக்கு லிமிட்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 1 to 0. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட கிவன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால டி இருக்கிற இடத்துல 5/4 இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல டி இருக்கு. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஓகே, 1/16 இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு டினாமினேட்டர்ல ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா 2/5 log ஆஃப் இதை எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ இந்த டேர்மை நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் 4. ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4 எல்சிஎம் வேணும்னா மல்டிபிள் பை 4. ஸோ 4, 5 plus 4t. சேம் வே டினாமினேட்டர் 4, 5 மைனஸ் இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிபிள் ஆகும். ஸோ மைனஸ் 4t. ஓகே, ரெண்டு டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டோம். 1/16 2/5 log வேல்யூஸ் என்ன இருக்கு? நியூமரேட்டர் வேல்யூஸ் 5 plus 4t divided by 5 minus 4t. இப்போ நம்மளோட லிமிட் 0 -1 to 0. நம்ம இங்கே எழுதல. -1 to 0. ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். 1/16 இந்த டேர்மையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/16 2/5 இப்போ log ஆஃப்
இப்போ 0 அப்ளை பண்ணோன்னா அப்பர் லிமிட் இஸ் 0. இப்போ 0 அப்ளை பண்ணால் இந்த ரெண்டு டேர்மு 0 ஆயிரும். ஸோ 5/5 மைனஸ் எப்பயுமே லோயர் லிமிட் அப்ளை பண்ணல மைனஸ் போட்டு தான் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லோயர் லிமிட் இஸ் 5 + 4 × -1 divided by 5 - 4 × -1 லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே 1 × 2 2 6 5s are 30 80 log 1 5 cancel ஆயிடும். log 1 minus log of simplify பண்ணுவோம். இதை உள்ள மல்டிபிள் பண்ணிடுவோம். 5 - 4 divided by 5 minus into minus plus 4. So plus 4. So இதை cancel பண்ணிடலாம். 1 2 4 2s are 8. So 1/40 log 1 value is 0. So 0 minus log of 5 minus 4 is 1. 5 plus 4 is 9. ஓகே நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 1/40 மைனஸ் லாகில் இப்படி ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தால் மைனஸ் போட்டு எழுதலாம். லாக் 1 மைனஸ் லாக் 9 இந்த மைனஸ் இருக்கு அப்படியே தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/40 log 1 value is 0. So இதை மைனஸ் இன்ட்டு திஸ் டேர்ம் 0 ஆயிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் லாக் 9. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்? நியூமரேட்டரில் log 9 divided by 40. This is our answer.